இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கான்ஃபிடென்ட்டா 24/7 ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிற அளவுக்கு நம்ம ரீச் ஆனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே அங்கே டாக்டர் அவைலபிள் இருப்பாங்க. அதே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்டிப்பா அங்க டாக்டர் இருக்குமா, நைட் டைம் போனா நர்ஸ் தான் இருப்பாங்க, கம்பல்சரி நர்ஸ். நானே வந்து நைட்ல போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதான் அந்த மாதிரி யாருமே கஷ்டப்படுறது பிற்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 24/7 அப்படி கிடையாது. எந்த டைம்ல எந்த ப்ராப்ளம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா அங்க கண்டிப்பா அதுக்கான டாக்டர் கண்டிப்பா அங்க இருக்கணும். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, தனியார் மருத்துவமனைகள் ஈக்குவலா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள் வந்து அதோட தரம் வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஆமா, தரம். அதுல இருக்க டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 24/7 கம்பல்சரி பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்லாம் அங்க இருக்கணும். நர்ஸ் மட்டும் கூட டாக்டர்ஸ் இருக்கணும். அப்பதான் வர பேஷண்ட்டை கம்பல்சரி பார்க்க முடியும்னு நீங்க சொல்றீங்க. நர்ஸ் டாக்டர் 2 பேருமே இருக்கணும். அங்க எத்தனை டாக்டர் தேவைப்படும் அத்தனை பேர் நம்ம ரெக்ரூட் பண்ணணும். ரெக்ரூட் பண்ணி நம்ம ஷிஃப்ட் பேஸ்லயே அட்லீஸ்ட் டாக்டர் அங்க இருக்கணும். யாரையும் நம்ம 12 ஹவர்ஸ் பார்க்க சொல்லல, 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் பாருங்க. 10 ஹவர்ஸ் பார்த்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு அடுத்த டாக்டர் நியமிடுங்க. ஒரே ஒரு டாக்டர் வச்சு காலைல இருந்து நைட் வரைக்கும் நாங்க ஓட்ட சொல்லவே இல்லை. அவங்களுக்கு டாக்டர் நம்மள மாதிரி ஆளுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஷிஃப்ட் கணக்குல டாக்டர் நம்ம எவ்வளவு டாக்டர் ரெக்ரூட் பண்ணணும், ஏன்னா படிச்ச எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்ம ரெக்ரூட் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அப்பாயிண்ட் பண்ணி காலி இடத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் நிரப்பணும். அப்படி பண்ணிட்டாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி உடனே போய் ரீச் ஆகிறோமோ அந்த மாதிரி மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகும்.